4 வைரக்கல் கொஞ்சம் நவரத்னம் எல்லாம் வச்சு நான் சாப்பிடுவாங்க மற்றவங்க. அவனுங்கள்ட்டே காசு வாங்கிக்கின்னு அவங்கள கஷ்டத்தில் விட்டுட்டு ஒரு பேச்சாளர் கூட கிடையாது கட்சிக்கு, 2ஆம் கட்ட தலைவரும் கிடையாது. அவ்வளோ கஷ்டப்பட்டு, அதாவது அவர் சொன்னது ஒயின் ஷாப் கிடையாது, சட்டவிரோதமாக கடைகளில் வச்சு விற்கிறது, சந்து கடைகள்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்துட்டு ரொம்ப படபடப்பாக இருக்குது சார் அப்படின்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. B12 இன்ஜெக்ஷன் போட்டுங்க சார், ஏன்னா லோ பிபி இருந்தால் கூட அப்படி இருக்கும் சார். அது இல்லை சார், விஜய் வர்றாரு, ஆட்சி பிடிக்கிறாரு, திமுக ஆட்சி பிடிக்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க சார். அப்போ இறந்து போனவங்க, அட்ரஸ் மாறினவங்க, இப்போ டபுள் என்ட்ரி இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் ஒரு என்ட்ரி தான் வரும், ஒரு என்ட்ரி வராது. இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு தீவிர வாக்கு திருத்தப்பட்டு இந்த எஸ்ஐஆருக்கு கடுமையான எதிர்ப்பு திமுகலாம் பண்ணாங்க. இன்னும் 4 வைரக்கல் கொஞ்சம் நவரத்னம் எல்லாம் வச்சு நான் சாப்பிடுவாங்க மற்றவங்க. இதெல்லாம் வேணான்னு எளிமையாக சாப்பிட்றது. அவருக்குள்ள இந்த கத்திரிக்காய் சட்னி வந்து தொட்டுக்கிறாரு, சோறு சாப்பிட்றாரு, சுற்றி நின்றுக்கிறானுங்க, பேசினா சாப்பிட்றாரு. இதில் என்ன எளிமை? அந்த மாதிரி தான் ராஜ விருந்து. என்ன சொல்றாரு, அதாவது தேர்தலில் வந்து நிறைய பிரச்சாரம் பண்ணி ஊரில் இருக்கிற எல்லா உயிரினத்தையும் அடித்து இலையில போட்டு பரப்பி விருந்து வைக்க போகிறாரா? அந்த மாதிரி தான் ஒரு நியூஸ் இருக்குது, அதுக்காக தான் கேட்டேன். லூசு பயலும் கண்டதை உளருவானு கண்டதை போடுவானுங்க. இப்போலாம் தலைப்பில் ஏதாவது போடணும் தான் சொன்னேன், அதனால தான் இப்போ சொன்னேன். எளிமையாக சாப்பிட்டு தன் கையால் தானே கார் கதவை திறந்தார், தன் காலால் தானே. இல்லை சார், அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, தேர்தலில் வந்து நிறைய வந்து அவங்க ரொம்ப பாடுபட்டு கஷ்டப்பட்டு வாக்கு சேகரிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் விஜய் பார்த்துட்டாராம். அதுக்கு ஒரு கைமாறா வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு ராஜ விருந்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது நியூஸ் இருக்குது. வேட்பாளரை தேர்ந்தெடுத்துட்டு அவங்கள போய் எக்கேடு கட்டு போங்கன்னு விட்டுட்டு அவங்களுக்கு பிரச்சாரத்துக்கு போகாமல், அவங்களுக்கான உதவி எதுவுமே செய்யாமல், அவனுங்கள்ட்டே காசு வாங்கிக்கின்னு அவங்கள கஷ்டத்தில் விட்டுட்டு ஒரு பேச்சாளர் கூட கிடையாது கட்சிக்கு, 2ஆம் கட்ட தலைவரும் கிடையாது. அவ்வளோ கஷ்டப்பட்டாச்சு, பிரச்சாரம் பண்ணல. கட்சிக்காரனுக்கும் வேட்பாளருக்குமே ஏகப்பட்ட பிரச்சனை. அதை ஒரு பொதுச் செயலாளராக ஒரு புஷி ஆனந்த் தீர்த்து வைக்கல. ஒரு சுற்றுப்பயணம் போல் தேர்தல் பிரச்சாரக பொதுச் செயலாளர்னு ஒருத்தர் உக்காந்துங்கன்னு வெளிவாகத்தை விட்டு வெளியே வரல. அவர் வீட்டுக்கு கூட போகல, அவர் எந்த பிரச்சாரமும் பண்ணல. விஜய் 20% கூட கவர் பண்ணல. இப்படிலாம் பண்ணிவிட்டு அந்த வேட்பாளரில் அனாதைகளாக விட்டுட்டு அவன் போராடி வந்தால் எல்லாம் முடிஞ்சோன்னா ராஜ விருந்து வைப்பாங்களா? இதுவும் உருட்டு. நீங்கள் இந்த இவனுங்க போட்டு உருட்டு இதெல்லாம் ராஜ விருந்து வைக்கிறாரு. ஓகே, இப்போ மது விற்பனைக்கு வந்து திமுக வந்து ஆதரவு அப்படின்ற மாதிரி அன்புமணி வந்துட்டு சொல்லியிருக்காரு சார். இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு இடத்துல வந்து பெண்கள்லாம் அதுக்கு எதிராக அவங்க வந்து சூறையாடி இருக்காங்க, அந்த ஒயின் ஷாப்பில் போட்டு உடைச்சிருக்காங்க, அவங்க மேலே கேஸ் போடக்கூடாது, இதுக்கே ஆதரவு தராங்க அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது அவர் சொன்னது ஒயின் ஷாப் கிடையாது, சட்டவிரோதமாக கடைகளில் வச்சு விற்கிறது, சந்து கடைகள்னு சொல்லுவாங்க, சந்து கடைகள் அந்த மாதிரி வச்சு பிளாக்ல விற்கிறது. அதை வந்து பொறுத்து பார்த்து 5 வருஷமாக இன்றைக்கி அடித்து ஓட விட்டாங்க. அவன் கடைக்காரன் ஓடுவான், தெரிச்சு ஓடுவான். அதுக்கப்புறம் போலீஸில் புகார் கொடுத்தா போலீஸ் எனக்கு என்னென்னு வரும் மொல்லமாக, அதெல்லாம் நடக்கும். இந்த சட்டவிரோத விற்பனைக்கு திமுக 5 ஆண்டுகளாக ஆதரவு கொடுத்துருந்தது. 5 ஆண்டுகளாக பொறுத்து பார்த்த பொதுமக்கள் இப்போ தேர்தல் முடிஞ்சு ஆட்சியெல்லாம் மாறினோன்னா போட்டு அடித்து ஓட விட்றாங்க அப்படி தான் சொல்லியிருக்காரு. இன்னொன்று டாஸ்மாக்ன்றதே மோசமானது. இந்த மாதிரி கடைகளும் எந்நேரமும் இயங்கிறது விற்பனைன்றது அரசு ஆதரவு கொடுத்துருந்தது அப்படின்றதான் சாட்சி அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. இதுதான் உண்மை. மது கடைகளை படிப்படியாக குறைக்கிறேன்னு சொல்லிட்டு மது கடைகளை தாண்டி எந்த நேரமும் மது கிடைக்கிற மாதிரி இந்த மாதிரி சந்து கடைகள்லாம் அதிகமாக இருந்தது தான் பார்த்தோம். ஊருக்குள்ளே 10 கடை காலையில் 6 மணிக்கே கிடைக்குதுன்னா அப்போ குடிக்காரன் என்ன பண்ணுவான்? குடிக்காதவங்க கூட குடிப்பான். அதை தான் அந்த ஜனங்க பெண்களை அடித்து ஓட விட்டுருக்காங்க. கடைகள் குறைந்தால் குடிக்கிறவன் குறைவான், அவன் எண்ணம் குறையும், வேலைக்கு போவான். இதுதான் வந்து அவர் சுட்டி காமிச்சிருக்காரு. இதுதான் இந்த ஆட்சியுடைய அவலம். 2 மடங்கு வளர்ச்சினார்ல, இதுதான் அது. ஒரு பக்கம் டாஸ்மாக் கடை, இன்னொரு பக்கம் சந்து கடை, 2 மடங்கு வளர்ச்சியா? அதான். ஓகே, இப்போது கடைசி கேள்வி சார். இப்போது 2026 சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு வந்துட்டு நல்லபடியாக முடிஞ்சிருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ அதில் வந்துட்டு எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்ததுனால தான் வாக்குப்பதிவுகள் வந்து அதிகமாகிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பு சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய், அதாவது விஜய்ன்னு மட்டும் இல்லை, ஒரு மாற்றம் வேணும், புது கட்சி வரவுகள், இதனால தான் வந்து வாக்குப்பதிவு அதிகமாச்சு அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? உங்கள் பார்வையில் எது வாக்குப்பதிவுக்கான அதிக காரணம்? இது இன்னொரு இதுவும் சொல்கிறாங்க, விஜய்னால தான் புது வாக்காளர்கள்
விஜயனால தான் அதிகமானாங்க. அது வந்து பெரிய மாற்றம், தாவேக்காக்கு பெரிய மாற்றம் வந்துடும் அப்படின்லாம் உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் சில பேர் இந்த காலையில் எழுந்திரிச்சு மாய கண்ணாடியே பதில் சொல், என்னை விட அழகான பெண் இந்த உலகத்தில் இருக்கான்னு பழைய சின்ன வயசில் கதை படிச்சிருக்கோம். அதில் டெய்லி கண்ணாடி முன்னாடி நின்று கேட்கும் அந்த சூனியக்கார கிழவி. அப்போ அந்த பொண்ணு அந்த கண்ணாடி சொல்லும், நீ இல்லை அப்படின்ட்டு சொல்லும். அந்த மாதிரி டெய்லி இப்போ என்னெல்லாம் ஃபோன் பண்ணி, என்ன சார் இன்றைக்கி என்ன நிலமை, ஏதாவது மாற்றம் இருக்கா இப்படின்னு கேட்குற ஆளுக்கு இருக்காங்க. ஒருத்தர் வந்துட்டு ரொம்ப படபடப்பாக இருக்குது சார் அப்படின்னு ஃபோன் பண்ணி சொன்னார். அப்போ B12 இன்ஜெக்ஷன் போட்டுங்க சார், ஏன்னா லோ பிபி இருந்தால் கூட அப்படி இருக்கும் சார். அது இல்லை சார், விஜய் வர்றாரு ஆட்சி பிடிக்கிறாரு, திமுக ஆட்சி பிடிக்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்களே சார் அப்படின்னு. ஏங்க டெய்லிலாம் ஒரு நிலைப்பாட்டை யாரும் மாற்றிட்டு இருக்க மாட்டாங்க. நான் என்ன சொன்னேன்னா அதுதான், கொஞ்சம் கூட குறைச்சல் இருக்கும். டெய்லிலாம் உட்காந்து சொல்லிகிட்டு இருக்க முடியாது. இன்னும் சில பேர் தலைவரை, என்ன தலைவரை நடக்குது, என்ன சொல்கிறீங்க, என்ன விசேஷம் அப்படின்னு கேட்குற ஆளுங்க இருக்காங்க. என்ன விசேஷம்னா என் வீடியோ போய் பாரு அப்படின்ட்டு. நீங்களாம் பார்க்க தான் போடுறேன் வீடியோ, படிக்க தான் மாட்டீங்க, பார்க்க முடியும்ல, போய் பாருங்கள் போங்க. உனக்கு டெய்லி ஹோட்டல் சர்வர் மாதிரி நம்ம என்ன செய்வோம், ஹோட்டலுக்கு போனோம் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்போம். என்ன இருக்குன்னு கேட்போமா மாட்டோமா, என்ன இருக்குன்னு கேட்போம். அவன் இட்லி வடை ஊத்தாப்பம் பொங்கல் தயிர் வடை அது இதுன்னு கடன்னு சொல்லுவோம். லாஸ்ட்டில் நம்ம 2 இட்லி கொண்டு வாங்கன்னு ஆர்டர் பண்ணுவோம். அந்த மாதிரி டெய்லி ஃபோன் பண்ணி என்ன விசேஷம் அப்படின்னா காண்டாகமா ஆகாது. அது இவனுக்கு ஹோட்டல் சர்வர் மாதிரி என்னன்னு சொல்கிறதுக்காக நம்ம இருக்கிறோம். இருக்கிற வேலை போதுன்னு இவர் வெட்டி கதை கேட்டு ஒரு 4 பேர்கிட்ட சொல்லுவார். நானே கேட்டேங்க அதுன்னு இவர் கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லுவார். இதுக்கு நம்ம நேரத்தை செலவழித்து இவர் விசேஷம் என்னான்னு சொல்லணும். அந்த மாதிரி ஆட்களை திட்டி விடுறது. இவர்கள் எல்லாரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொதுவாக ஒரு மாப் மென்டாலிட்டின்னுவாங்க. எல்லாரும் பேசணும்னா இவங்களும் பேசுவாங்க. இன்னும் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, சார் யாரை கேட்டாலும் தாவே கேட்க தான் போட்டேன்னு சொல்கிறாங்க சார் அப்படின்னு என்கிட்ட வந்து சொன்னார். நான் சொன்னேன் யார் யாரெல்லாம் கேட்டிங்கன்னு கேட்டேன். இல்லை சார் யாரை கேட்டாலும் அதாங்க, யார் யாரெல்லாம் கேட்டீங்க, நீங்கள் தானே சொல்கிறீங்க யாரை கேட்டாலும் தாவே கேட்க போட்டேன்றாங்கல்ல, நீங்கள் யார் யாரெல்லாம் கேட்டீங்க சொல்லுங்கன்னா அவருக்கு தடுமாற்றம். ஏன்னா இந்த வசனத்தை அவர் 2 பேர்ட்டு கேட்டு வந்து நம்மள்ட்ட சொல்கிறாரு. யாரும் யாரையும் கேட்கல, புரியுதா? அப்போது இவர் ஒரு 1000 பேர்கிட்ட அப்படியே சுற்றுப்பயணம் பண்ணி அங்கங்கே போயிட்டு எங்கள் யாருக்கு போட்டு யாருக்கு போட்டுன்னு கேட்டால் யாரெல்லாம் கேட்டால் எல்லாருமே தாவேகா சொல்கிறாங்கன்னா நான் ஓகே ஏற்றுக்கிறேன். ஏன்னா அது பின்னாடி ஒரு உழைப்பு இருக்குது, அதை ஜென்யூனாக சொல்கிறாரு. சும்மா ஊரில் எல்லாரும் ஒருத்தர் சொல்கிறான்ல, இந்த இது பஞ்சாயத்து பால்டால் குடிச்சிட்டாரு அப்படின்னு எல்லாம் பஞ்சாயத்து பால்டால் குடிச்சிட்டாரா அப்படி இப்படின்னு. அந்த மாதிரி யாரை கேட்டாலும் தாவேகா தான் சொல்கிறாங்க. நீ யாரை கேட்ட, நீ யாரையும் கேட்கல. அப்போ நீ என்ன கேட்ட, யாரை கேட்டாலும் தாவேகா தான் போட்டாங்கன்னு சொன்னதை நீ கேட்ட. அதை அவரை போய் கேளு, அவரும் அதான் சொல்லுவார். அவரை போய் கேளு, பேயை பார்த்த கதை தான். பேயை பார்த்தியா, பார்த்தேன் பயங்கரமாக இருந்தது, எங்கே வச்சு பார்த்தேன், இல்லை அவர் சொன்னார் பார்த்தேன். அவரை போய் கேளு, இல்லை அவர் சொன்னார் நான் பார்த்தேன்னு. கடைசியில் யாருமே பேயை பார்த்துருக்க மாட்டாங்க, இருந்தால் தானே பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி கதைகள் தான், பேய் கதை தான் ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் இது விஷயம் இல்லை, கரெக்டாக நீங்கள் அனலைஸ் பண்ணி தான் எதையுமே பார்க்கணும். அதுக்கு தான் உட்காந்து கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணி பேசுகிறோம், அதையும் பார்க்குறது இல்லை. என்ன இருக்குது அப்படின்னா இட்லி வடை பொங்கலுக்கு தான் சொல்லணும். நீங்கள் எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்தது எதுக்கு வந்ததுன்னா, தீவிர வாக்கு திருத்த பணி அதோடைய ஒர்க்கு. அதாவது 20 வருஷத்துக்கு ஒரு தடவை வீடு வீடாக போய் ஃபார்ம் கொடுத்து இருக்கிற ஓட்டை மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணுறது. அப்போ இறந்து போனவங்க, அட்ரஸ் மாறினவங்க, இப்போ டபுள் என்ட்ரி இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் ஒரு என்ட்ரி தான் வரும், ஒரு என்ட்ரி வராது. இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு தீவிர வாக்கு திருத்த பண்ணி இந்த எஸ்ஐஆருக்கு கடுமையான எதிர்ப்பு திமுகலாம் பண்ணாங்க. ஏன்னா அவங்க பாவம் அதை நம்பி தான் இருந்தாங்க. செத்து போனவங்க ஓட்டு போடுவாங்க, அட்ரஸ் மாறினவங்க ஓட்டு போடுவாங்கன்னு. இதே மாதிரி தான் மம்தா பானர்ஜி, ராகுல் எல்லாம் அதை மீறி தான் அந்த இது நடந்தது. தேர்தல் ஆணைய நடைமுறை அது. அதையே பெரிய அயோக்கியத்தனம் பண்ண மாதிரிலாம் பேசுனாங்க. அப்புறம் அவங்களே வாயடிச்சு போச்சு. இந்த எஸ்ஐஆரில் கிட்டத்தட்ட 56 லட்சம் வாக்குகள். முதல்ல 97 லட்சம் கட்டாச்சு. அப்புறம் மறுபடியும் சேர்றவங்க சேருங்கன்னொன்னா ரொம்ப பேர் ஆர்வத்தோட ஃபார்ம் 6 ஃபில் பண்ணி கொடுத்து சேர்ந்தாங்க. மறுபடியும் இன்னொரு தடவையும் ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. அது இதுன்னு ஒரு 40-30 லட்சம் பேர்கிட்ட வந்துட்டாங்க. மீதி 56 லட்சம் பேர் இறந்து போனவர்கள், டபுள் என்ட்ரி, போலி வாக்காளர்கள் அப்படியே நீக்கிட்டாங்க. தமிழ்நாட்டில் நீக்கப்பட்டிருக்கு. இந்த 56 லட்சம் நீக்கிறதுக்கு முன்னாடி போன 2021 எலெக்ஷனில் 6,29,00,000 பேர் வாக்காளர்கள் இருந்தாங்க. அதில் 4,63,00,000 பேர் ஓட்டு போட்டாங்க. அந்த கணக்கு பார்த்தா 6,50 கோடியில்
4.5 கோடி 72% பதிவாச்சு. ம் அன்னைக்கே புது வாக்காளர்கள் போட்டது வந்து 37 லட்சம் பேர். ம் இப்போ 2026 வாக்காளர் எண்ணிக்கை இந்த எஸ்ஐஆருக்கு அப்புறம் ம் 56 லட்சம் பேர் குறைஞ்சிட்டாங்கனால 6 கோடியே 29 லட்சத்தில் 56 லட்சம் போக 6 கோடியே 73 லட்சம் பேர் வாக்காளர் இருக்காங்க. ம் ஆனால் வாக்கு சதவீதம் வந்து வாக்கு போட்டவங்க அதே அளவுக்கு, அதாவது 4 கோடியே 84 லட்சம் பேர் போட்டிருக்காங்க. ம் 4 கோடியே 63 லட்சம் போன தடவை போட்டதுக்கு இந்த தடவை 4 கோடியே அதிகமான மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே டோட்டல் கம்மியாக இருக்குது. ஸ்கூலில் 100 பசங்க இருக்காங்க, 72 பசங்க வந்திருக்காங்கன்னா 28 பசங்க வரல. 72% அட்டண்டன்ஸ் அப்படின்னு. ஹெட்மாஸ்டர் என்ன பண்ணுறாரு, அந்த வருஷம் முடிவில் எல்லாரும் ஓடுங்க, அந்த 28 பசங்க என்னன்னாங்க, அவனை கூட்டிகிட்டு வா, 100% நம்ம அட்டண்டன்ஸ் காமிக்கணும் அப்படின்ட்டு அவங்க ஊர் ஊராக போய் தேடுறாங்க. தேடினா 13 பேர் ஊரை விட்டே போயிட்டாங்க சார், சென்னைக்கு போயிட்டாங்க, அங்கே போய் ஸ்கூலில் சேர்ந்துட்டாங்க. அப்போ மீதி எவ்வளோ இருக்காங்க? மீதி 15 பேர் இருக்கிறாங்க சார். 15 பேர் கூட்டு வா. 72ம் 15ம் 87, ஒரு 3 பேர் எக்ஸ்ட்ரா சேர்ந்துக்கிறான், 90 பேர். 90 பேரை வச்சுக்கிட்டு கிளாஸ் நடத்துகிறாரு. அதில் 72% ஆள் தான் வரான், அதாவது 85 பேர் தான் வரான். 90% பேர் இருக்குதுல்ல, 85 பேர் வரான். அப்படின்னா 90 100% ஆக்குனீங்கன்னா ஒரு 85% மாதிரி காமிக்கும். ஆனால் 100 இருந்து 28 பேர் வரல, 72 பேர் தான் வந்தான் அப்படின்ற எண்ணிக்கை இருக்குல்ல, நீங்கள் இப்போ 90 பேர் தான் இருக்கிறான், அதில் 72 பேர் வரான்னா பார்க்கறதுக்கு உங்களுக்கு பெருசாக தெரியும். புரியுதா? அந்த எண்ணிக்கை 56 லட்சம் போயிடுச்சு. 4 கோடியே 5 கோடியே 73 லட்சம் இருக்காங்க. ஆனால் வாக்குப்பதிவு அதே 4 கோடியே 63 பேரா 84, ஒரு 22 லட்சம் கூட. ஆனால் எண்ணிக்கை டோட்டலில் கம்மியானதுனால இந்த பர்சன்டேஜ் ஏறி போன மாதிரி தெரியுது நமக்கு. அவ்வளோதான். இதை வச்சுக்கிட்டு ஆச்சா பூச்சா. அப்போ இந்த 56 லட்சம் பேர் குறைஞ்சது தேர்தலில் பல வகையில் எதிரொலிச்சிருக்கு. இந்த பூத் கேப்சரு, போலி வாக்காளர் கண்ட ஓட்டுலாம் போட முடியல. ரெண்டாவது இந்த 21 லட்சமும் இளைஞர்கள் 14.5 லட்சம் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வந்திருக்காங்க உள்ள. அப்புறம் அதை கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 7 லட்சம் பேர் ஆர்வத்தோடு வாக்களிச்சிருக்கான் கூடுதலாக போன தடவைக்கு இந்த தடவை. அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆர் இந்த பணிகளில் நமக்குன்னு ஓட்டு இருக்குது, நம்ம ஓட்டு போடலாம்னு நினச்சி போட்டவனா இருப்பான். விஜய் வந்திருக்காரு, இந்த தடவை நம்ம போடணும், இந்த சும்மா ஜாலிக்கு ஊருக்கு டூர் போயிடுவான்ல, அவன்லாம் இந்த தடவை நம்ம ஓட்டு போட்டே தீரணும்னு போட்டிருப்பான். வெளியூர்லேருந்து வந்து போட்டவன் இப்படிலாம் இருக்கும். இதுதான் இந்த 7 லட்சம் தான் விஜய்க்கான ஒரு இது மாதிரி சொல்லலாம். அப்படி சொல்கிறதா இருந்தால் சரி, 21 லட்சமே வச்சுக்கோங்க விஜய்க்காக போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து 4 கோடியே 684 லட்சத்தில் 21 லட்சம் எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்துக்கணும். இந்த 4 கோடியே 84 லட்சத்தில் இந்த 21 லட்சத்தை கழிச்சிட்டிங்க, 4 கோடியே 63 லட்சம்னு வச்சுக்கிட்டா அதில் ஓட்டு போட்டது டிஎம்கே ஏடிஎம்கேலேருந்து விஜய் பிரிக்கிறாரு வச்சுக்கோங்க, ஒரு 1 கோடி 1.25 கோடி. அது ஒரு வெற்றியெல்லாம் தராது. மீதி இருக்கிறத இவங்க வாங்கியிருப்பாங்க 1.25 கோடி 2 கோடின்னு. அப்போ லீஸ்ட்டில் சீட்டு அடிப்பாங்க. இவர் எங்கேருந்து பிடுங்கினாரு, அவங்க கீழே போடுவாங்க. புரியுதா? இருக்கிறதுல கொஞ்சம் பிடுங்கிருக்காரு, அப்போ அவங்க கொஞ்சம் மேலே இருப்பாங்க. இவர் எல்லாத்தையும் கொஞ்சம் வாங்கி இவர் வச்சுருப்பார். அப்போ எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். அப்போ 80 சீட்டு, இவர் ஒரு 3-4 சீட்டு, அங்கே ஒரு 150 சீட்டு, 234 சீட்டு இப்படி வரும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறது, 21 லட்சம் பேர் போட்டாங்க, 85% வாக்குப்பதிவு. நீங்கள் வந்து விஜய்க்கு பெரிய மாற்றம். இன்னொருத்தர் ஒரு பெரும் பத்திரிகையாளர் பாவம், அவர் எங்கெங்கெல்லாம் திமுக அதெல்லாம் ஆதரிச்சிருந்தார், இப்போ திமுக விட்டாப்புல, பிஜேபி ஆதரிக்க முடியாது, ஏடிஎம்கே ஆதரிக்க முடியாது, வேறு என்ன பண்ணுவது? இப்போ ஒரு தேட்டருக்கு போகிறீங்க, காம்ப்ளெக்ஸ் தேட்டருக்கு போகிறீங்க, உங்களுக்குலாம் அனுபவம் இருக்குமே, ஒரு படத்துக்கு டிக்கெட் வாங்கணும்னு போவீங்க, டிக்கெட்டு கிடைக்கல, வீட்டுக்கு போயிடுவீங்களா? இல்லை. அந்த காம்ப்ளெக்ஸ்லேயே வேறு படம் என்ன ஓடுதுன்னு பார்த்து போ. நீங்கள் வீட்டில் இருந்து கிளம்பும்போது அந்த படம் பார்க்கணும் போனீங்க, அந்த நிலைமைக்கு அந்த பத்திரிகையாளர் ஆகிட்டார். வந்துட்டுமே உட்காந்து பேசணும், சிண்டிகேட்டு நம்மளை ஆரம்பத்தில் திட்டணுமே விஜயை, அதெல்லாம் மறந்துடு, கெட்ட கனவாக இருந்துச்சு மறந்துட்டு இப்போ உட்காந்து ஆதரிச்சு பேசிகிட்டு இருக்காரு. அவர் ஒரு புது கணக்கு சொல்கிறார். ஏன் அதிமுகவிலிருந்து பிரிச்சிருக்கக்கூடாது, ஏன் அதிமுகவிலிருந்து அதிக வாக்குகளை இவர்கள் வாங்கியிருக்கக்கூடாது, ஏன் அப்படி யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க? அப்படி யோசிக்க தேவையில்லை. ஏன்னா அதிமுக எதிர்கட்சி, எதிர்கட்சியிலேருந்து வாக்குகளை பிரித்து
இவங்களுக்கு வரணும்னு அவசியமே இல்லை. ம். கோபம் எங்கே இருக்கும்னா ஆளுங்கட்சி மேலே தான் இருக்கும். ஆமா. ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் இவர் ஏன் பிரிச்சிடக்கூடாது அப்படின்னு கேட்குறாரு. விழுந்திருக்கும். ம். இங்கே 3 ஓட்டு விழுந்தா 7 ஓட்டு என்டிஏக்கு விழுந்திருக்கும். ஏன்னா ஆட்சிக்கு வரப்போகிறது இவங்க தான் அப்படின்ற ஒரு மனநிலை மக்களுக்கு வந்துடுச்சு. ம். அது நீங்கள் எங்கே பார்க்கலான்னா எடப்பாடி பழனிசாமி பொதுக்கூட்டங்களில் பார்க்கலாம். ம். அவங்க கட்சிக்காக அவங்க ஆட்களை திரட்டி இருந்தாலும் கூடுதலாக ம். இந்த மாதிரி மக்கள் வந்ததெல்லாம் பார்த்துடலாம். ம். இது எல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு ஒரு எழுச்சியை உருவாக்கும், ஒரு நம்பிக்கை உருவாக்கும். அதனால் இவருக்கு போட்டவங்க போடுறாங்க. இன்னொன்று இவர்கள் ஐயோ யாரை கேட்டாலும் தாவேக்கான்னு சொல்கிற அதே ஆட்கள் ம். இன்னொரு பக்கம் என்ன புலம்புறாங்க, என்னங்க இது இந்த ஆள் குழந்தைகளை வச்சு ஓட்டு கேட்குறான், இந்த ஆள் இந்த கட்சியில் இருக்கிறவங்க வேஸ்ட்டு, இந்த மாதிரி அப்போ இந்த மாதிரி மனநிலை உள்ளவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. ம். அவங்க எப்படி இவருக்கு ஓட்டு போடுவாங்க விஜய்க்கு? ம். இவர் ஆட்சியை கொடுப்பான்னு அவங்க நம்புவாங்களா? ம். அதனால் பெரும்பாலும் அந்த நம்பிக்கை இல்லை என்கிற அடிப்படையில் தான் அந்த முடிவுகள் வரும். ம். அலையும் இல்லை அப்படின்றது தான் உண்மை. இதே 4,84,00,000ன்ற இடத்துல ம். 5,10,00,000 அப்படி பதிவாயிருந்ததுன்னா நான் இப்போ உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசவே மாட்டேங்க. விஜய் அலை ஃபேக்டர் வந்துடுச்சிங்க, விஜய்க்கு தான் அதிக ஓட்டு விழுந்திருக்கு, ம். பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க, ஆட்சியை பிடிச்சிடுவாருங்க நான் சொல்கிறேன். ம். காலையிலேருந்து ஏறின அந்த இதை பார்க்கும்போது மத்தியானம் 3 மணிக்கு எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ம். நம்ம ஒரு வேளை தப்பாக கணிச்சிட்டோமோ, 95% வரைக்கும் போயிடுமோ. ம். அப்போ அந்த 8% இருக்குல்ல, 85லேருந்து 93, 94 வச்சுக்கோங்க, அந்த 8%ம் விஜய்க்கு விடுற ஓட்டு தான். ஏன்னா ஆர்வத்தோட புதுசாக வந்து வாக்களிக்கிறேன்னு அர்த்தம், ஆமா. ஆட்சி மாற்றம் வரட்டும்னு. இவ்வளோ நாளாக பிடிக்காம தான் இப்போ ஓட்டு போடுறான். ம். அப்போது மாற்றம் வரணும்னு நினைக்கிறான். அந்த மாற்றம் விஜய்க்கு தான் ம். அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருப்பேன். ம். நல்ல வேலை நீங்கள் பார்த்தீங்கன்னா இடங்களில் 91, 92 இருக்குதுல்ல, அங்கெல்லாம் ஏதாவது மாற்றம் வரணும்னு நினச்சி ஓட்டுகள் இருக்கும். ம். சில இடங்களில் வந்து லோக்கல் பாலிடிக்ஸ் இருக்கும், டிஎம்கே ஏடிஎம்கே பார்த்துடலாண்டா ஒரு கைன்னு, ம். அந்த மாதிரி கரூரெல்லாம் அதான் இருந்திருக்கும் பெரும்பாலும் ஆமா. ஆமா. அந்த வாக்குகள். அதனால் இது அலை இதெல்லாம் கிடையாது. ம். 4ஆம் தேதி அதுக்குரிய விடை கிடைக்கும். ஓகே. மே 4 அன்னைக்கு பொறுத்திருந்து எந்த ஆட்சி வருன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார். இதே மாதிரி உங்களை இன்னொரு நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.